நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது. இன்று ஒருவேளை இந்த ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் ஏதோ ஒரு காரியத்தை விரும்பலாம். இந்த காரியம் எனக்கு நடந்தா நல்லா இருக்குமே, இந்த காரியம் என் பிள்ளையினுடைய வாழ்க்கையில நடந்தா நல்லா இருக்குமே. ஆனா அது உங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கலாம். அது நடப்பதற்கு உங்களுக்கு எந்த வழியும் இல்லாம இருக்கலாம். அது எப்படி பாஸ்டர் நான் விரும்புறது நடக்கும்? விரும்புறது நடக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை, எனக்கு ஆள் பலம் இல்லை, எனக்கு நான் விரும்புகிறது கண்டிப்பா நடக்காது. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிற கர்த்தர். நீ விரும்புகிறது அவருடைய கரத்தினாலே வரும். நீங்கள் விரும்புகிற அந்த காரியம் நடக்கும். நீங்கள் விரும்புகிற பிள்ளையினுடைய ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்புகிற அந்த வீடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்கள் விரும்புகிறபடி அந்த திருமணம் நடந்து முடியும். நீங்கள் விரும்புகிறபடி ஒரு எதிர்கால வாழ்க்கையை கர்த்தர் அமைச்சு கொடுப்பார். ஹல்லேலூயா. நான் இந்த பலிபீடத்திலிருந்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன், என் ஆண்டவருடைய பிள்ளையே, நீ விரும்புகிற காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு கைகூடி வர பண்ணுவார். எல்லாரும் கையை மேல உயர்த்தி சத்தமாய் ஆமென். நான் நம்புகிறேன் நீங்கள் சொல்ல சொல்ல அந்த வாக்குத்தத்தம் நடக்கட்டும். அப்பா, என்னுடைய பிள்ளையை இப்பொழுது ஒரு அற்புதத்தை, அவங்க விரும்புகிற அந்த காரியம் நடக்கட்டும் ஆண்டவரே. அந்த விரும்புகிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வீராக, வாய்க்க செய்வீராக. ஆமென். நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னா, நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்ம சில நேரங்களிலே விரும்பும் போது எதுவுமே நமக்கு இருக்காது. ஆனா நான் நம்புறேன், வேதம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, விருப்பத்தை நமக்குள்ள வைக்கிறவரே யார் அப்படின்னா கர்த்தர் தான் நமக்குள்ள விருப்பத்தை வைக்கிறாராமா. ஆண்டவர் நமக்குள்ள விருப்பத்தை வைக்கும் போது எதுவுமே இருக்காது. அதுதான் வேதம் சொல்லுது, காற்றை காண மாட்டாய், மழையையும் பார்க்க மாட்டாய், ஆனாலும் உன் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிரப்பப்படும். உங்களுக்குள்ள ஜெபிக்கும் போது, பைபிள் வாசிக்கும் போது, ஒரு செய்தியை கேட்கும் போது உங்களுக்குள்ள ஒரு விருப்பம் வருதுன்னு வைங்களேன். ஒரு செய்தியை கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு விருப்பம் வரும். அது மாதிரி ஒரு பாட்டை கேட்கும் போதே ஒரு விருப்பம் வரும். கர்த்தர் சமூகத்தில் உட்காரும் போதே ஒரு விருப்பம் வரும். அப்ப அந்த விருப்பம் யாரால வருதுன்னா, அது தேவனே அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள வைக்கிறாரு. விருப்பத்தையும் ஆற்றலையும் வாஞ்சியையும் வைக்கிறவர் கர்த்தர். உடனே ஒரு ஆண்டவருடைய பிள்ளை வந்து அந்த விருப்பத்துக்கு நீங்க உயிர் கொடுக்கணும். நீங்க ஜெபத்தினால்தான் அதை உயிரை கொடுக்க முடியும். சிலர் வந்து நமக்கு எல்லாம் விரும்புறது நடக்குமா அப்படின்னு விட்டுருவாங்க. இல்ல இல்ல, விருப்பம் வந்துச்சுன்னா உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த மாதிரி ஒரு விருப்பம் வருது, இந்த மாதிரி செய்யலாம்னு நான் நினைக்கிறேன், நீங்க வாய்க்க பண்ணுங்க ஆண்டவரே, நீங்க என்ன ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தர வல்லவராய் இருக்கிறார்.